கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவருடைய அருளால் இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் 5வது ஞாயிறில் வந்து சேர்ந்திருக்கிறோம். இறை அருள் என்றும் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபித்து, இன்று இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுவதை கவனமாக கேட்டு அதன்படி வாழ முயற்சி செய்வோம். அன்னை கன்னிமரியாள் நமக்கு உதவியாக இருப்பாள் என்ற எதிர்நோக்கோடு இந்த மறையுரை நமக்கு அருள் பொழிய வேண்டும் என்று ஜெபித்து ஆரம்பிக்கிறேன். போன வாரம் பேறு பெற்றவர்கள் யார் என்று தனது சீடர்களுக்கும் மக்களுக்கும் இயேசு அறிவுரை சொன்னார். இந்த வாரம் குறிப்பாக தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சீடத்துவம் என்றால் என்ன, அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை 2 வழக்கத்திற்கு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய உப்பு, ஒளி இவற்றை வைத்து தன்னுடைய சீடர்களுக்கும் அவரை சுற்றி இருந்த அனைவருக்கும் இந்த பாடத்தை இயேசு நடத்துகிறார். இன்றைய நற்செய்தியை பின்னணியை சொல்லிவிட்டேன். பிறகு உப்பு என்றால் என்ன என்ற 2வது பகுதியும், ஒளி என்றால் என்ன என்பதை 3வது பகுதியும், உப்பும் ஒளியும் நம் வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை 4வது பகுதியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 2வது பகுதிக்கு வருகிறோம். உப்பு. இயேசு ஏன் உப்பை, ஒளியை உதாரணமாக சொல்லுகிறார்? ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்லுவார்கள். வேறுபட்ட அல்லது மாறுபட்ட இடங்களில் உப்பு இருந்தாலும் தனது தன்மையை, குணத்தை அது ஒரு நாளும் இழப்பது இல்லை. கடையில் இருந்தாலும் சரி, மாளிகையில் இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு ரூமில் இருந்தாலும் சரி, உப்பு தான், மாறவே மாறாது. பணக்கார வீட்டில் இருக்கங்கிறதுக்காக எதையும் அது பெரிதாக ஏற்றிக்கொள்வதில்லை. ஒரு ஏழையினுடைய குடிசையில் இருக்கிறேன் என்பதற்காக உப்பு தன் தன்மையிலிருந்து, குணத்திலிருந்து மாறுவதும் இல்லை. மாறுபடாத ஒன்று. உப்பு உப்பாகத்தான் இருக்கிறது. உப்பு என்னென்னவெல்லாம் செய்கிறது, எப்படியெல்லாம் மனிதருக்கு பயன்படுகிறது என்பதெல்லாம் பட்டியலிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இதை பார்த்தும் இருப்பீர்கள். ஆகவே அவற்றை பற்றியெல்லாம் நான் சொல்லவில்லை. மாறாக இயேசு ஏன் இந்த உப்பை தேர்ந்தெடுத்தார் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆகவே உப்பாக மாறாத, எந்த சூழ்நிலையிலும் எங்கு இருந்தாலும் மாறாத ஒரு பொருள் உப்பு. ஆகவே இந்த உப்பை போல சீடர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும், அது சந்தோஷமான சூழ்நிலையாக இருக்கட்டும், அல்லது எதிர்க்கப்படுகின்ற சூழ்நிலையாக இருக்கட்டும், அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாத சூழ்நிலையாக இருக்கட்டும், எந்த நிலையில் இருந்தாலும் அந்த உப்பாக இருப்பதை போல சீடர்களாக இருக்க வேண்டும். சீடத்துவம் அப்படி மாறாத ஒன்றாக, தரமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உப்பை தன்னுடைய சீடர்களுக்கு நீங்கள் என்று அவர் அருகிலே இருந்த சீடர்களை பார்த்து, பிறகு தூரத்தில் இருப்பவர்களை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே இந்த சீடத்துவத்திற்கு உப்பினுடைய அந்த குணாதிசயம், அந்த மாறாத அந்த சூழல், மாறாத அந்த வாழ்வு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே உப்பை வைத்து அவர் மிக எளிதான ஒரு பாடத்தை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். என்றும் எந்த சூழலிலும் மாறாதவர்களாக பற்றுறுதியோடு அவர்கள் வாழ வேண்டும். விழுமியங்களுக்காக தங்களையே இழந்தாலும் இழக்கலாம், ஆனால் அந்த பற்றுறுதியிலிருந்து, விழுமியங்களிலிருந்து வெளிவரவே கூடாது என்பதை ஆரம்பத்திலேயே தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். ஆக சால்ட் சிக்னிஃபைஸ் சர்விங் ஆஃப் காட். கடவுளுக்கு பணியாற்ற, இறைவனுக்கு பணியாற்ற வேண்டும், சான்று பகர வேண்டும், பேரிங் விட்னஸ் என்று ஆண்டவர் இந்த உப்பை அடித்தளமாக வைத்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். 3வது, இதை தெளிவாக நாம் புனித பவுலடியார் சொல்லுவதை பார்க்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் இவ்வாறு படிக்க கேட்கிறோம். நாங்கள் எங்களை பற்றி அல்ல,
இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கிறோம். அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம். நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே. ஆகவே இந்த பணிக்காகத்தான், உப்பை போல மாறாத அந்த பணிக்காகத்தான் எல்லா சூழலிலும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் இயேசு இந்த உப்பை மையப்படுத்தி சொல்லுகிறார். மூன்றாவதாக ஒளியை பற்றி பார்ப்போம். இரண்டாவது உவமையாக இயேசு சொல்லுவது இந்த ஒளி. ஒளி மூலம் இயேசுவை கூறுவது அவரது விழுமியங்களை மக்களுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆரம்பத்தில் தொடக்க நூலிலே மனிதன் உண்டாகுவதற்கு முன்பாக இறைவன் படைத்த முதல் செயல் ஒளி உண்டாகுக. இந்த ஒளி இல்லை என்றால் உலகில் எதையும் காணவோ புரிந்து கொள்ளவோ நம்மால் இயலாது. அந்த அளவிற்கு முக்கியமான ஒன்றை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். நம்மை பார்ப்பவர்கள் பிறருக்கு நாம் ஒளியாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை பார்ப்பதைப் போல அவர்கள் நம்மை பார்க்க வேண்டும். என்னை பார்த்தால் இயேசுவை பார்க்க முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒளி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்தில் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீசச் செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறிவொளியே. ஆகவே நம்மை காணுகின்றவர்கள் இயேசுவை காண வேண்டும். சில பேரை பார்த்தா எப்பொழுதும் முகம் அழுத முகமாகவே இருக்கும். அவங்கள பார்த்தாலே நம்மளும் சேர்ந்து அழணும் போல இருக்கும். ஒரு சிலர் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் திருப்பலியிலே சிரித்த முகத்தோடு இருக்கிறீர்களே எப்படி என்று. நான் சிரிக்கணும்னு சிரிக்கலை, இருக்குது. ஆண்டவர் கொடுத்த ஒரு கொடை. இந்த கொடை தொடர்ந்து இருந்தால் நலம் என்று நான் விரும்புகிறேன். நலமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆகவே நம்மை பார்ப்பவர்கள் ஐயோ இப்போ நம்ம பார்த்தோம் தொலைஞ்சி, இன்னைக்கு என்ன நடக்க போகுமோ என்ன நடக்குமோ என்று யாரும் வருத்தப்படக்கூடிய அளவில், சங்கடப்படக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது. இதைத்தான் தமிழில் அழகாக சொல்லுவார்கள். சித்தர் சொல்லுவார், உள்ளம் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டும். உள்ளத்தில் எனக்கு 1000 போராட்டங்கள் இருந்தாலும் என்னுடைய முகம் ஒளியாக இருந்தால் பார்ப்பவர்கள் சந்தோஷப்படுவார்கள். பார்ப்பவர்கள் இவனுக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது, ஆகவேதான் மிக திறமையாக இருக்கிறார், மிக அழகாக செய்கிறார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆகவே இந்த ஒளி நம்முள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சீடத்துவத்திற்கு ஏன் இந்த ஒளியை மிகவும் அழுத்தமாக, உப்பை பற்றி சொன்னதை விட ஒளியை பற்றி தான் அதிகமாக சொல்லியிருப்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஏன் இந்த ஒளியை பற்றி அதிகமாக சொல்லி ஒளியை பயன்படுத்துகிறார் என்றால், அதுதான் அன்றைய காலமும் சரி இன்றைய கணிப்பொறி உலகும் சரி. நிறுத்தி நிதானமாக நான் படிக்கிறேன், சொல்கிறேன், கேளுங்கள். அன்று வாழ்ந்த காலத்தில் இந்த ஒளி எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பினாரோ அதே காலத்தில் தான், இன்னும் சொல்ல போனால் அதைவிட மோசமான ஒரு காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். பட்டியலிட்டு சொல்லுகிறேன், கேளுங்கள். நாம் வாழுகின்ற இந்த உலகம் தெளிவில்லாத ஒன்று, அன்கிளியர். தடுமாறுகின்ற உலகம், ஸ்டம்பிளிங் வேர்ல்ட். வீழுகின்ற உலகம், ஃபாலிங் வேர்ல்ட். என்ன நடைபெறுகிறது என்பதை முழுமையாக அறியாத உலகம், அன்அவேர் ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ். என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதே தெரியாதவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அடுத்த வீடு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன நடைபெறுகிறது என்பதே தெரியவில்லை. அரசியலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லோரும் அடுத்தது என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குழப்பமான உலகில் வாழ்கிறோம், இன் கெயோஸ். இருளில் வாழும் உலகம், இன் டார்க்னஸ். துன்பங்கள் நிறைந்த உலகம், இன் ட்ரபுள்ஸ். ஆபத்துக்கள் அபாயங்கள் நிறைந்த உலகம், இன் டேஞ்சர். அடுத்தவனே எனக்கு டேஞ்சருங்கிறாங்க. என்ன ஃபாதர், அவன் நமக்கு டேஞ்சரான ஆள் ஃபாதர், வந்துட்டெல்லாம் போய் டீலிங் பண்ண முடியுமா? என்னையா சிரிக்கிறீங்க, பேசுறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, இதெல்லாம் அதோட சரிதான் ஃபாதர், உண்மையாலாம் பழகிறாதீங்க அல்லது போயிடாதீங்க. எவ்வளவுக்கு நாம் போலித்தனங்களை வைத்திருக்கிறோம் என்று பாருங்கள்.
ஆபத்துக்கள், அபாயங்கள் நிறைந்த டேஞ்சர், லிவ் இன் டேஞ்சர், பாகுபாடுகள், சாதிய பிரிவுகள் நிறைந்த உலகம், அன்டிஸ்கிரிமினேஷன். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்வதனால்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து, நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள், மாறிவிடாதீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள், ஒளி தந்து கொண்டே இருங்கள். இவைகளை மாற்ற வேண்டும் என்றால், நான் சொன்ன இந்த பட்டியலிட்டு இந்த சூழல்களை உடைக்க வேண்டும் என்றால், நீங்கள் ஒளியாக மாறினால் அன்றி இதை செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட உலகில் நாம் நமது நன்னடத்தையால், தனி மனித ஒழுக்கத்தால், சுய கட்டுப்பாட்டால், சுய மரியாதையினால் நம்மால் வாழ முடியும், வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்வது, நீங்கள் நீங்களாக இருந்து இந்த விழுமியங்களை வாழ்ந்து பாருங்கள், இந்த இறை திட்டத்தின்படி ஏற்றபடி வாழுங்கள், அப்பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிரகாசமாக ஒளி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் சான்று பகர்ந்து வாழ்ந்தால் உங்களை அறியாமலேயே இயேசு கிறிஸ்து அங்கு சான்றாக பிறருக்கு வெளிவருகிறார் என்று அவர் சொல்லுகிறார். திருத்தூதர் பணிகள் 13வது அதிகாரம் 45, 46, 47 படிக்கிறேன். புனித பவுலடியார் போதித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு நடந்த ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். யூதர்கள் எல்லாரும் கலாமுலான்னு அவரை கலாட்டா பண்ணுறாங்க. இது பேசுன வச்ச பாரு, இந்த உலகம் இப்படியே இருந்துட்டு போகுது, புரிஞ்ச உலகமாக இருக்கட்டும் புரியாத உலகமாக இருக்கட்டும், நீ ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டாம், ஓடிப்போ என்று அவரை பயமுறுத்துகின்ற பொழுது நடக்கின்ற நிகழ்வு இது. மக்கள் திரளை கண்ட யூதர்கள், ஏன்னா அவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள், ஒளியை பற்றி பேசுகிறார், இயேசுவை பற்றி, விழுமியத்தை பற்றி சான்று பகருகிறார். அதை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டி இருந்தது யூதர்களுக்கு, ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்லுகிறோம், ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தார்க்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதைத்தான் இயேசு வாழ்ந்த பொழுது யோவான் சொல்லுவார் 1வது அதிகாரத்தில், அவர் அவர்களை தேடி வந்தார், ஆனால் அவர்களோ அவரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அதுதான் அன்பு, அருள், ஆசீர் நம்மை தேடி வருகிறது, நாம் தான் வேண்டாம் என்று சொல்லுகிறோம். மன்னிப்பு, அருள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும். நீங்களும் நானும் தான் வேண்டாம் என்று பிடிவாதமாக, வேண்டாம் நான் இப்படியே இருந்து விடுகிறேன், இந்த கௌரவம், இந்த சுயம், இந்த ஈகோ, இந்த தன்னலம் போதும் என்று வாழ கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒளியாக இருக்க வேண்டியவர்கள், ஊரின் மேல் இருக்க வேண்டியவர்கள் அடியிலே கிடந்து பிறழுகிறோம், மகிழ்ச்சி இல்லாமல் தடுமாறி போகிறோம். ஆகவே இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் சீடத்துவத்தில் வாழ, பற்றுறுதியான மனித நேயத்தோடு வாழ, எல்லா எல்லைக்கோடுகளையும் தாண்டி நமது தன்மையிலிருந்து இழந்து விடாமல், அதைத்தான் அங்கே தலைப்பாக தந்திருக்கிறேன், நாம் நம்முடைய தன்மையிலிருந்து சிறிதும் மாறாமல், பிழன்று விடாமல் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உப்பாக ஒளியாக 4வது பகுதி, வாழ முடியுமா? முடியும். ஒரு சிறிய நிகழ்ச்சி, ஒரு வாசகத்தை படித்து முடிக்கிறேன். கோவையில் இருந்த பொழுது அங்கிருந்த ஜிஹெச்சுக்கு அடிக்கடி நோயாளிகளை சந்திக்க செல்வது வழக்கம். பலர் வருவார்கள். மரியாயின் சேனை அவர்களோடு போன பொழுது ஒரு சிலர்கள், இந்த இப்போ படித்தேன் இல்லைங்களா, யூதர்கள், அந்த கூட்டத்தை போல் நின்றுட்டா அப்படி இப்படி மதம் மாத்துறீங்க அப்படி இப்படின்னாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் நாங்கள் சிலப்புக்கெல்லாம் பயப்படல. அவரே கேளுங்க, மதம் மாத்திரன்னு எதுவும் சொன்னோன்னா, நீங்கள் கிறிஸ்தவன் ஆகுங்கன்னு சொன்னோன்னா இல்லை, உட்காந்தேன் பேசினேன், ஏன் உங்களுக்கு இந்த வியாதி, எப்படியா அந்த வியாதி வந்துச்சு, மருந்து எடுக்கிறீங்களா, மாத்திரை சாப்பிட்றீங்களா, அனுசரணையாக அவரோட வி ஷோட் ஒன்லி லவ் அண்ட் கன்சர்ன். அது தவிர வேறு ஏதாவது பேசணுமா கேளுங்கன்னு சொன்னோம். அப்படி இப்படின்னு நிறுத்தணும். நாங்களும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேரால் வருகிறோம், நிற்க முடியாது, பண்ணுறதை பண்ணிக்கிட்டோம், போயிட்டாங்க சத்தம் இல்லாமல். ஒளியாக இருக்க முடியும். ஆரம்பத்தில் கடினமாக தோன்றினாலும் அது இறுதியிலே நமக்கு மகிழ்வை தரும். கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 4வது அதிகாரம் 16, 17 இந்த துன்பத்தை, வேதனையை அவர் எப்படி சொல்லுகிறார் என்று பாருங்கள்.
4வது அதிகாரம் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 4வது அதிகாரம் 16, 17. எங்கள் உடலில் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது, மாறவில்லை. புரியுதுங்களா? நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. எனவே நாங்கள் மனம் தளருவதில்லை. நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம் நீடிக்கும், ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. ஆகவே ஆண்டவர் அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறார். உப்பாக ஒளியாக மாறாத தன்மை கொண்டவர்களாக வாழ வேண்டும். அது குடும்பமாக இருக்கட்டும், இல்லறமாக இருக்கட்டும், துறவரமாக இருக்கட்டும், தனியறமாக இருக்கட்டும், எந்த அறமாக இருந்தாலும். சாமியார்னா நான் சாமியாராக தான் இருக்கணும், உருட்டுறது மிரட்டுறதெல்லாம் இருக்கக்கூடாது. மீண்டும் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 14, 15 படித்து முடிக்கிறேன். என்னுடைய வார்த்தைகள் அல்ல, வேதத்திலிருந்து தான் நான் படிக்கிறேன். என்னை நம்பாதீர்கள், வேதம் சொல்லுகிறது. விவிலியம் பேசுவதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். இதை செஞ்சீங்கன்னா குடும்பம் சிறப்பாக இருக்கும். நீயா நானாங்கிற போட்டியில் போனோம்னா தொலைஞ்சோம், நாம சென்று வலையில் வீழ்ந்து விடுவோம். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். முணுமுணுக்காமல் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறிகெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடற்றவர்களுமாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் முணுமுணுக்காமல், சண்டை இல்லாமல், சச்சரவுகள் இல்லாமல் அப்படியே வந்தாலும் கூட மன்னித்து வாழ கற்றுக்கொண்டீர்களானால் மகிழ்வோடும் நிறைவோடும். ஏன்னா அந்த குடும்பத்தில் அடிச்சுக்கிறாங்க, ஆனால் அடுத்த நிமிஷம் பார்த்தா சந்தோஷமா இருக்காங்க. காரணம் ஒளியின் மக்கள் நாம். காரணம் உப்பாக மாறாத தன்மை கொண்டவர்களாக வாழ கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அருள் நம்மிடம் இருக்கிறது. அந்த அருளை இழந்து விடாமல் வாழ தொடர்ந்து ஆண்டவரிடம் ஜெபிப்போம். எல்லா சூழல்களிலும் சிறிதும் மனம் தளராமல் தன்னுடைய தன்மையை மாறாமல் வாழ்ந்த அன்னை வேளாங்கண்ணி தாய் நம்மோடு இருக்கிறாள் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகிறது வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், உப்பு ஒளி போன்று தரம் மாறாத வாழ்வாக இருக்கட்டும், குடும்பத்தில் எப்பொழுதும் ஒளியாக உப்பாக வாழ கற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்வாக இருக்கட்டும். கருவறை டு கல்லறை, ஓம் டு டூம், ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். இந்த ஒரே ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு அருமையான வாழ்வாக இருக்க அன்னையிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமீன்.